சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டும். வாழ்க்கையில் நமக்கு பிடித்த மாதிரி அனைத்து விஷயமும் நடக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு உன் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களையும் மாற்றி மாற்றி செய்துத்தான் பார்க்கிறாய். ஒரு நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றி பூஜை செய்கிறாய். பொழுது போன உடனே மாலையில் உடனடியாக விளக்கேற்றி பூஜை செய்கிறாய். இப்படி ஒவ்வொன்றாகத்தான் பார்த்து பார்த்து செய்கிறாய். ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வேண்டுதல் வைத்தால் நடக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நடக்கவில்லை? நான் அவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டேனா? இந்த உலகத்தில் யாருமே செய்யாத பாவத்தையா நான் செய்துவிட்டேன் என்று புலம்பலுடனே இருந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, நீ தெய்வத்திற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் கூட வீண் போகவே போகாது. நீ நினைக்கிறாய் நாம் செய்தது அனைத்துமே நீந்தானோ என்று. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீ தெய்வத்திற்காக செய்யும் ஒரு விஷயங்கள் கூட, ஒரு பூ கூட, ஒரு பழங்கள் கூட வீண் போகவே போகாது. ஏன் தெரியுமா? மற்றவர்களுக்கு நீ ஏதாவது செய்தால் மறந்து விடுவாய். ஆனால் தெய்வமானது நிச்சயமாக மறக்கவே மறக்காது. நீ தவறு செய்தால் ஞாபகம் வைத்து உனக்கு தண்டனை கொடுக்கின்றேன் அல்லவா? அதுபோலத்தான் நீ நல்லது செய்தாலும் அதை ஞாபகம் வைத்து உனக்கானது உனக்கு தருவேன். வாழ்க்கையில் நீ எவ்வளவோ விஷயங்களை செய்த, ஆனால் அது எதுவுமே உனக்காக நடக்கவில்லை என்று கவலைப்பட்டாய். என்னுடைய குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ செய்ததற்கான நல்பலன்கள் உனக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். காலங்கள் இன்னும் முடியவில்லை. நீதான் முடிந்தது போல் நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய். இன்னும் எத்தனையோ நாட்கள் இருக்கிறது. ஏன் இன்று கூட உன் வாழ்க்கையை மாறலாம். அதெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய செயலில் நீ நேர்மையாகவும், நீ எந்த ஒரு விஷயம் யாருக்கும் துரோகம் செய்யாமலும் இருக்கிறாயோ என்று மட்டும் பார். மீதி அனைத்து வேலைகளையும் நான் பார்த்து உனக்காக என்ன வேண்டுமோ அதை செய்து தந்து உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன். வாழ்க்கை என்பது மிக கடினமானதல்ல. நாம் அதை உருவாக்கும் விதத்தில்தான் இருக்கிறது. என்னுடைய குழந்தையே, வாழ்க்கையில் நீ மிக கஷ்டப்பட்டாய். ஆனால் கூடிய சீக்கிரமாக நல்ல சுபத்துவமான நிகழ்வுகளை சந்திப்பேன். எத்தனை நாள் உன்னை நானும் சேர்ந்து போக வைப்பது? நீயும் சிரித்த புன்னகையுடன் இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக நான் பல ஏற்பாடுகளை செய்துவிட்டேன். இதற்கு பிறகு அனைத்தும் உன் கை எட்டும். உன் வாழ்க்கையிலும் வந்து சேர வேண்டியதுதான் பாக்கி. கவலைகள் வேண்டாம். உனக்காக யாரும் இல்லை என்று ஒருபொழுதும் கலங்க வேண்டாம். உனக்காக எந்நாளும் நான் இருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.